ஒரு சொத்து பிரச்சனைக்காக என் சொந்தக்காரங்களே எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம்? லீகல் நோட்டீஸ்னா என்ன? இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேகமா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லீகல் நோட்டீஸ்ங்கிறது உங்க மேல சாற்றப்பட்ட குற்றத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறது. அதாவது இன்டிமேஷன் ஆர் கம்யூனிகேஷனை தான் நம்ம லீகல் நோட்டீஸ்னு சொல்லுவோம். இந்த லீகல் நோட்டீஸ் வந்தோடனே நீங்க தான் குற்றவாளி, உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா அப்படிலாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது. லீகல் நோட்டீஸ்ங்கிறது உங்களுக்கு எதிராக சாற்றப்பட்ட குற்றத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறது. அதாவது உங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ணிருக்க ஒரு ஆர்டரை உங்களுக்கு சொல்றது தான் நம்ம லீகல் நோட்டீஸ்னு சொல்லுவோம். இந்த லீகல் நோட்டீஸ்க்கு நீங்க ரிப்ளை நோட்டீஸ்னு ஒன்று கண்டிப்பா அனுப்பணும். அந்த லீகல் நோட்டீஸ்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த டயத்துக்குள்ள நீங்க ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பணும்னு. அந்த டயத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்க ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். நீங்க என் மேல அந்த தப்பே இல்லை, நான் எதுக்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு அதை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் பனிஷபிளுக்கு கீழே நீங்க அதுக்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பல அப்படின்னா நீங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுவாங்க கோர்ட்ல. அதனால உங்க மேல தப்பே இல்லைனாலும் நீங்க அதுக்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பி இதுல என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்க சைடு உள்ள நியாயத்தை நீங்க முன் வைக்கணும். அதுதான் ரிப்ளை நோட்டீஸ். ஸோ லீகல் நோட்டீஸை லைட்டா எடுத்து அப்புறம் ஹெவியா ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.